ஓம் சாந்தி 25/3/2026. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மகாவீரர்கள். ஆகவே நீங்கள் மாயையின் புயல்களுக்கு பயப்படக்கூடாது. ஒரு பாபாவை தவிர வேறு எதற்கும் கவலைப்படாமல் அவசியம் தூய்மையாக வேண்டும். கேள்வி: குழந்தைகளிடம் எந்த ஒரு தைரியம் இருந்தது என்றால் மிகவும் உயர்ந்த பதவியை அடைய முடியும்? பதில்: ஸ்ரீமத் படி நடந்து தூய்மையாவதற்கு தைரியம் வேண்டும். எவ்வளவுதான் கலகம் குழப்பம் வரட்டும், கொடுமைகளை பொறுத்து கொள்ள வேண்டியதாகவே இருக்கட்டும், ஆனாலும் பாபா கொடுத்திருக்கும் தூய்மையாவதற்கான உயர்ந்த வழிப்படி எப்பொழுதும் சென்று கொண்டு இருந்தீர்கள் என்றால் மிக உயர்ந்த பதவியை அடையலாம். எந்த ஒரு விஷயத்திலும் பயப்படக்கூடாது. என்ன நடந்தாலும் எதுவும் புதிது அல்ல, அவ்வளவுதான். பாடல்: கள்ளம் கபடமற்ற தன்மையினால் தனிப்பட்டவர். ஓம் சாந்தி. இது பக்தி மார்க்கத்தின் பாடலாகும். ஞான மார்க்கத்தில் பாடல் போன்றவற்றிற்கு அவசியமில்லை. ஏனென்றால் நமக்கு எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்க வேண்டும் என்று பாடப்பட்டுள்ளது. பக்தி மார்க்கத்தின் பழக்க வழக்கங்கள் இதில் வர முடியாது. குழந்தைகள் கவிதைகள் போன்றவற்றை படைக்கிறார்கள், அது மற்றவர்களுக்கு சொல்வதற்காக. அதன் பொருளை கூட நீங்கள் புரிய வைக்காதவரை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை கிடைத்திருக்கிறார் எனும்போது மகிழ்ச்சியின் அளவு அதிகரிக்க வேண்டும். பாபா 84 பிறவிகளின் சக்கரத்தின் ஞானத்தை கூறியுள்ளார். நாம் இப்பொழுது சுய தரிசன சக்கரதாரிகளாக ஆகியுள்ளோம் என்று மகிழ்ச்சி அடைய வேண்டும். தந்தையிடமிருந்து விஷ்ணுபுரியின் ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கிறோம். நம்பிக்கை புத்தியுடையவர்கள்தான் வெற்றி அடைவார்கள். யாருக்கு நம்பிக்கை ஏற்படுகிறதோ அவர்கள் கண்டிப்பாக சத்தியுகத்திற்கு செல்வார்கள். எனவே குழந்தைகளுக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். தந்தையை பின்பற்ற வேண்டும். நிராகார சிவதந்தை எப்பொழுது இவருக்குள் பிரவேசித்தாரோ அப்போதிலிருந்து கலகம் குழப்பங்கள் நடக்கிறது என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள். குழந்தைகள் வளர்ந்து விட்டார்கள் என்றால் விரைவாக திருமணம் செய்யுங்கள் என்று சொல்வார்கள். திருமணம் இல்லாமல் காரியம் எப்படி நடக்கும்? மனிதர்கள் கீதையை படிக்கிறார்கள், ஆனால் அதில் எதையும் புரிந்து கொள்வது இல்லை. அதிகமாக பாபாவிற்கு கீதை படிக்கும் பயிற்சி இருந்தது. ஒரு நாள் கூட கீதை படிப்பதை தவறவில்லை. கீதையின் பகவான் சிவன் என்று தெரிந்த பிறகு நாம் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகப் போகிறோம் என்ற போதை ஏறிவிட்டது. இது சிவ பகவானுடைய மகா வாக்கியமாகும். பிறகு தூய்மைக்காகவும் பெரிய அடிதடி நடந்தது. இதில் தைரியம் வேண்டும். நீங்கள் மகாவீரர்கள் மகாவீராங்கனைகள் ஆவீர்கள். ஒருவரை தவிர வேறு எதை பற்றியும் கவலை இல்லை. ஆண் படைப்பவன் தானே தூய்மையாகிறான் எனும் பொழுது படைப்பையும் தூய்மையாக ஆக்குகிறான். இந்த விஷயத்தின் மீதுதான் சண்டை நடந்தது. பெரிய பெரிய வீடுகளில் இருந்து வந்து விட்டார்கள். எதை பற்றியும் கவலைப்படவில்லை. யாருடைய பாக்கியத்தில் இல்லையோ அவர்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள்? யாருடைய அதிர்ஷ்டத்தில் இல்லையோ அவர்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள்? தூய்மையாக இருக்க வேண்டும் என்றால் இருங்கள், இல்லை என்றால் சென்று தங்களுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். அந்த அளவிற்கு தைரியம் வேண்டும் அல்லவா? பாபாவிற்கு முன்னால் எவ்வளவு கலகம் நடந்தது. பாபா எப்போதாவது துன்பப்பட்டு பார்த்துள்ளீர்களா? அமெரிக்கா வரை நாளேடுகளில் வந்தன. எதுவும் புதிது அல்ல. இது கல்பத்திற்கு முன்பு போலவே நடக்கிறது. இதில் பயப்படுவதற்கு என்ன விஷயம் இருக்கிறது? நமக்கு நம்முடைய தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைய வேண்டும். நம்முடைய படைப்பை
காக்க வேண்டும். அனைத்து படைப்புகளும் இந்த சமயத்தில் தூய்மையற்றதாக இருக்கிறது என்பதை பாபா தெரிந்துள்ளார். நான் தான் அனைவரையும் தூய்மையாக ஆக்க வேண்டும். பாபாவை தான் அனைவரும் தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்கக்கூடியவர் என்று சொல்கிறார்கள். விடுவிப்பவரே வாருங்கள் என்று அழைக்கிறார்கள் எனும் பொழுது அவருக்கு இரக்கம் ஏற்படுகிறது. இரக்க மனமுடையவர் அல்லவா? எனவே பாபா புரிய வைக்கிறார், குழந்தைகளே, எந்த ஒரு விஷயத்திலும் பயப்படாதீர்கள். பயப்படுவதினால் அந்த அளவிற்கு உயர்ந்த பதவியை அடைய முடியாது. தாய்மார்களுக்கு தான் கொடுமைகள் நடக்கின்றன. திரௌபதியை துகிலுரிந்தார்கள் என்பது கூட அடையாளமாகும். பாபா 21 பிறவிகளுக்கு துகில் உரிப்பதிலிருந்து காப்பாற்றுகிறார். உலகம் இந்த விஷயங்களை தெரிந்திருக்கவில்லை. தூய்மையற்ற தமோ பிரதான பழைய உலகமாக ஆகத்தான் வேண்டி இருக்கிறது. ஒவ்வொரு பொருளும் புதியதிலிருந்து பழையதாக ஆகத்தான் வேண்டும். பழைய வீட்டை விட வேண்டி இருக்கிறது. புதிய உலகம் சத்யுகமாகும். பழைய உலகம் கலியுகம். எப்போதும் இப்படி இருக்க முடியாது. இது நாடக சக்கரம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். தேவி தேவதைகளின் ராஜ்யம் மீண்டும் ஸ்தாபனையாகி கொண்டு இருக்கிறது. மீண்டும் உங்களுக்கு கீதை ஞானத்தை கூறுகிறேன் என்று பாபாவும் கூறுகிறார். இங்கே ராவண ராஜ்யத்தில் துக்கம் இருக்கிறது. எதை ராமராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது என்பதை கூட யாரும் புரிந்து கொள்வது இல்லை. நான் சொர்க்கம் அல்லது ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்ய வந்திருக்கிறேன் என்று பாபா கூறுகிறார். குழந்தைகளாகிய நீங்கள் அநேக முறை ராஜ்யத்தை அடைந்துள்ளீர்கள் மற்றும் இழந்துள்ளீர்கள். இது அனைவருடைய புத்தியிலும் இருக்கிறது. 21 பிறவிகள் நாம் சத்யுகத்தில் இருக்கிறோம். அதனை 21 தலைமுறை என்று சொல்லப்படுகிறது. அதாவது வயது முதிர்ந்த நிலை அடைந்த பிறகு ஷரீரத்தை விடுகிறார்கள். ஒரு பொழுதும் அகால மரணம் நிகழ்வது இல்லை. நீங்கள் இப்பொழுது 3 காலங்களையும் உணர்ந்தவராகிவிட்டீர்கள். யார் சிவ தந்தை என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். சிவனுடைய ஆலயங்களை அதிகமாக உருவாக்கியுள்ளார். மூர்த்தியை வீட்டிலும் கூட வைத்துக் கொள்ளலாம் அல்லவா? ஆனால் பக்தி மார்க்கம் கூட நாடகத்தில் பதிவாகியுள்ளது. புத்தியின் மூலம் புரிந்து கொள்ள வேண்டும். கிருஷ்ணர் அல்லது சிவனுடைய மூர்த்தியை இல்லத்திலும் வைத்துக் கொள்ளலாம். ஒரே பொருள்தான். பிறகு இவ்வளவு தொலைவிற்கு ஏன் செல்கிறார்கள்? அவர்களிடம் செல்வதன் மூலம் கிருஷ்ணபுரிக்கான சொத்து கிடைக்குமா என்ன? நாம் பல பிறவிகளாக பக்தி செய்து வந்துள்ளோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ராவண ராஜ்யத்தின் ஆடம்பரம் எவ்வளவு அதிகமாக இருக்கு. இது கடைசி நேர ஆடம்பரமாகும். ராமராஜ்யம் சத்தியுகத்தில் இருந்தது. அங்கே இந்த விமானம் போன்ற அனைத்தும் இருந்தன. பிறகு இவை அனைத்தும் மறைந்து விட்டன. பிறகு இந்த சமயத்தில் இவை அனைத்தும் வந்திருக்கின்றன. இப்பொழுது இவை அனைத்தையும் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். யார் கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் சம்ஸ்காரத்தை எடுத்து செல்வார்கள். அங்கே வந்து பிறகு விமானத்தை உருவாக்குவார்கள். இது எதிர்காலத்தில் உங்களுக்கு சுகம் கொடுக்கக்கூடிய பொருள். இந்த அறிவியல் பிறகு உங்களுடைய காரியத்திற்கு உதவும். இப்பொழுது இந்த அறிவியல் துக்கத்திற்கானதாக இருக்கிறது. பிறகு அங்கே சுகத்திற்கானதாக இருக்கும். இப்பொழுது ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கிறது. பாபா புதிய உலகத்திற்காக ராஜ்யத்தை உருவாக்குகிறார் எனும் பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் மகாவீரர்களாக ஆக வேண்டும். பகவான் வந்திருக்கிறார் என்பது உலகத்தில் யாராவது தெரிந்திருக்கிறார்களா என்ன? இல்லற காரியங்களில் இருந்து கொண்டே தாமரை மலருக்கு சமமாக தூய்மையாக இருங்கள் என்று பாபா கூறுகிறார்.
இதில் பயப்படுவதற்கான விஷயம் எதுவும் இல்லை. அதிகம் போனால் திட்டுவார்கள். இவருக்கு அதிகமான திட்டு கிடைத்திருக்கிறது. கிருஷ்ணர் திட்டு வாங்கினார் என்று காட்டுகிறார்கள். கிருஷ்ணர் திட்டு வாங்க இயலாது. கலியுகத்தில்தான் திட்டுகிறார்கள். இப்பொழுது இருக்கிற இந்த உருவம் கல்பத்திற்கு பிறகு இதே நேரத்தில் இப்படிதான் இருக்கும். இடையில் ஒரு பொழுதும் இப்படி இருக்க முடியாது. ஒவ்வொரு பிறவிக்கும் முகத்தோற்றம் மாறிக்கொண்டே செல்கிறது. இப்படி நாடகம் உருவாக்கப்பட்டுள்ளது. 84 பிறவிகளில் எந்த முகத்தோற்றம் உடையவர்களாக பிறவி எடுத்துள்ளார்களோ அதையே எடுப்பார்கள். இதே முகத்தோற்றம் மாறி அடுத்த பிறவியில் இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய முகமாக ஆகிவிடும் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். உங்களுடைய புத்தியின் பூட்டு இப்பொழுது திறந்துள்ளது. இது புதிய விஷயம். பாபாவும் புதியவர், விஷயங்களும் புதியதாகும். இந்த விஷயங்கள் யாருக்கும் உடனடியாக புரிவது இல்லை. அதிர்ஷ்டத்தில் இருந்தால்தான் ஏதாவது புரிந்து கொள்ள முடியும். மற்றபடி எவ்வளவுதான் புயல் வந்தாலும் யார் அசையாமல் இருக்கிறார்களோ அவர்களை தான் மகாவீர் என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது அந்த நிலை ஏற்பட முடியாது. கண்டிப்பாக ஏற்படும். மகாவீரர்கள் எந்த புயலிலும் பயப்பட மாட்டார்கள். அந்த நிலை கடைசியில் ஏற்படும். ஆகையால் அதீந்திரிய சுகத்தை பற்றி கோபியர்களிடம் கேளுங்கள் என்று பாடப்பட்டுள்ளது. குழந்தைகளாகிய உங்களை சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக ஆக்குவதற்கு பாபா வந்துள்ளார். கல்பத்திற்கு முன்பு போலவே நரகத்தின் விநாசம் நடக்கத்தான் வேண்டும். சத்தியுகத்தில் ஒரு தர்மம் தான் இருக்கும். ஒற்றுமை வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஒரு தர்மம் இருக்க வேண்டும். ராமராஜ்யம் மற்றும் ராவண ராஜ்யம் இரண்டும் தனித்தனியானது என்பது கூட யாருக்கும் தெரியவில்லை. இப்பொழுது பாபா மீது முழு நம்பிக்கை இருக்கிறது என்றால் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். ஒவ்வொருவருடைய நாடியும் பார்க்கப்படுகிறது. அதன்படி வழிகாட்டப்படுகிறது. பாபா குழந்தைகளுக்கு கூறுகிறார், ஒருவேளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் போய் செய்து கொள்ளுங்கள். அதிகமான நண்பர்கள் உறவினர்கள் இருக்கிறார்கள். அவருக்கு திருமணம் செய்து வைத்து விடுவார்கள். பிறகு யாரோ சிலர் வந்தார்கள். எனவே ஒவ்வொருவருடைய நாடியும் பார்க்கப்படுகிறது. பாபா, இதுதான் நிலை. நாங்கள் தூய்மையாக இருக்க விரும்புகிறோம். எங்களுடைய உறவினர்கள் வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறார்கள். இப்பொழுது என்ன செய்வது என்று கேட்கிறார்கள். அட, இதையுமா கேட்கிறீர்கள்? தூய்மையாக இருக்க வேண்டும். ஒருவேளை இருக்க முடியவில்லை என்றால் திருமணம் செய்யுங்கள். யாருக்காவது நிச்சயதார்த்தம் நடந்துவிட்டது, ஒத்துக்கொள்ள வைக்க வேண்டும். கவலை இல்லை. காப்பு கட்டும் பொழுது இந்த கணவன்தான் உன்னுடைய குரு என்றும் அந்த சமயத்தில் கூறுகிறார்கள். நீங்கள் அவரிடம் எழுதி வாங்குங்கள், நான் உன்னுடைய குரு ஈஸ்வரன் என்று ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் எழுதுங்கள். இப்பொழுது நான் கட்டளையிடுகிறேன், தூய்மையாக இருக்க வேண்டும். தைரியம் வேண்டும் அல்லவா? மிக பெரிய குறிக்கோள் ஆகும், மிக பெரிய பலன் ஆகும். பலன் பற்றி அறியாத பொழுதுதான் காமம் எனும் தீ பிடிக்கிறது. இவ்வளவு பெரிய லாபம் கிடைக்கிறது. இந்த ஒரு பிறவி தூய்மையாக இருக்க வேண்டும் என்றால் பெரிய விஷயமா என்ன என்று பாபா கேட்கிறார். நான் உன்னுடைய கணவன் ஈஸ்வரன், என்னுடைய கட்டளைப்படி தூய்மையாக இருக்க வேண்டும். பாபா யுக்திகளை கூறிவிடுகிறார். பாரதத்தில் இந்த விதி இருக்கிறது. உன்னுடைய கணவன் ஈஸ்வரன் என்று மனைவிக்கு கூறுவார்கள். அவருடைய சொல்படி நடக்க வேண்டும். கணவனுடைய கால்களை பிடித்து விட வேண்டும். ஏனென்றால் இந்த வழக்கம் எங்கிருந்து வந்தது? பக்தி மார்க்கத்தின் சித்திரங்களிலிருந்து வந்தது. சத்தியுகத்தில் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடப்பது இல்லை. நாராயணர் களைப்படைந்து விடுகிறாரா லக்ஷ்மி கால் பிடித்து விடுவதற்கு? அங்கு களைப்பு என்ற விஷயமே இருக்க முடியாது. களைப்பு என்பது துக்கத்தின் விஷயம் ஆகிவிடுகிறது.
அங்கே துக்கம், ஷரீரத்திற்கு வலி எங்கிருந்து வந்தது? ஆகையால் தான் பாபா சித்திரங்களிலிருந்து லக்ஷ்மியின் சித்திரத்தை எடுத்து விட்டார். போதை ஏறுகிறது அல்லவா? சிறு வயதிலிருந்தே வைராகியம் இருந்தது. ஆகையால் தான் அதிகமான பக்தி செய்தார். எனவே பாபா அதிகமான யுக்திகளை கூறுகிறார். நாம் ஒரு தந்தையின் குழந்தைகள் என்றால் சகோதர சகோதரிகளாக ஆகிவிட்டோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். தாத்தாவிடமிருந்து ஆஸ்தியை அடைகிறோம். பாபாவை தூய்மையற்ற உலகத்தில்தான் அழைக்கிறோம். ஹே தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கும் அனைத்து சீதைகளுக்கும் ராமனே என்று அழைக்கிறார்கள். பாபாவை சத்தியமானவர், உண்மையான கண்டத்தை உருவாக்கக்கூடியவர் என்று சொல்லப்படுகிறது. அவர்தான் முழு உலகத்தின் முதலிடை கடைசியின் சத்தியமான ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். உங்களுடைய ஆத்மா இப்பொழுது ஞானக்கடலாக ஆகி கொண்டிருக்கிறது. இனிமையான குழந்தைகள், தைரியம் கொள்ள வேண்டும். நாம் பாபாவின் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். எல்லையற்ற தந்தை எல்லையற்ற படைப்புகளை சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆக்குகிறார். எனவே முயற்சி செய்து முழுமையான ஆஸ்தியை அடைய வேண்டும், பலியாக வேண்டும். நீங்கள் அவரை உங்களுடைய வாரிசாக ஆக்கினீர்கள் என்றால் அவர் உங்களை 21 பிறவிகளுக்கு ஆஸ்தி அளிப்பார். தந்தை குழந்தைகளுக்கு பலியாகிறார். பாபா இந்த உடல், மனம், பொருள் அனைத்தும் உங்களுடையது என்று குழந்தைகள் கூறுகிறார்கள். நீங்கள் தந்தையாகவும் இருக்கிறீர்கள் என்றால் குழந்தையாகவும் இருக்கிறீர்கள். தாயும் நீங்களே, தந்தையும் நீங்களே என்று பாடுகிறார்கள். ஒருவருடைய புகழ் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. அனைவருடைய துக்கத்தையும் நீக்கி சுகத்தை வழங்கக்கூடியவர் என்று அவருக்கு சொல்லப்படுகிறது. சத்தியுகத்தில் 5 தத்துவங்கள் கூட சுகம் கொடுப்பவைகளாக இருக்கின்றன. கலியுகத்தில் 5 தத்துவங்கள் கூட தமோ பிரதானமாக இருக்கின்ற காரணத்தினால் துக்கம் கொடுக்கின்றன. அங்கு சுகம்தான் இருக்கிறது. இப்படி நாடகம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதுவேதான் 5000 ஆண்டுகளுக்கு முன்பும் நடந்த சண்டையாகும். இப்பொழுது சொர்க்கத்தின் ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கிறது. எனவே குழந்தைகள் அனைவரும் மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். இறைவன் உங்களை தத்தெடுத்து இருக்கிறார். பிறகு குழந்தைகளாகிய உங்களை பாபா அலங்கரிக்கவும் செய்கிறார், படிப்பிக்கவும் செய்கிறார். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம்: எப்பொழுதும் பாபாவிற்கு சமமாக ஆவதற்கான தைரியம் வைக்க வேண்டும். பாபாவிற்கு முழுமையாக பலி ஆக வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் பயப்படக்கூடாது. கண்டிப்பாக தூய்மையாக வேண்டும். வரதானம்: பிரச்சனைகளை உயரும் கலைக்கான சாதனமாக அனுபவம் செய்து எப்பொழுதும் திருப்தியாக இருக்கக்கூடிய சக்திசாலி ஆகுக. விளக்கம்: சக்திசாலியாக இருக்கும் ஆத்மாக்கள் பிரச்சனைகளை கடந்து செல்வார்கள். ஒருவர் நேரான வழியை மிகவும் சகஜமாக கடந்து செல்வதை போல கடந்து செல்வார்கள். பிரச்சனைகள் அவர்களுக்கு உயரும் கலைக்கான சாதனங்கள் ஆகிவிடுகின்றன. ஒவ்வொரு பிரச்சனையும் அறிமுகமான ஒன்றாகவே அனுபவமாகும். அவர்கள் ஒரு பொழுதும் ஆச்சரியப்பட மாட்டார்கள். ஆனால் எப்பொழுதும் திருப்தியாக இருப்பார்கள். அவர்களின் வாயிலிருந்து ஒரு பொழுதும் காரணம் என்ற சொல் வெளிப்படாது. ஆனால் அந்த நேரமே காரணத்தை நிவாரணமாக மாற்றிவிடுவார்கள். ஸ்லோகன்: சுயஸ்திதியில் நிலைத்திருந்து அனைத்து குழப்பமான சூழல்களையும் கடந்து செல்வதுதான் உயர்ந்த தன்மை ஆகும். மாதேஸ்வரிஜியின் விலைமதிப்பற்ற மகா வாக்கியம்: இறைவனின் வழிப்படி நடக்கும் பொழுது காரியங்கள் தாமாகவே வெற்றி பெறும். இறைவன் கூறுகிறார், நீங்கள் என் மூலமாக உண்மையை தேடும், முக்தியை நாடும் வழிமுறையை அறிந்து கொள்வதால் எனது உயர்ந்த இடத்திற்கு வந்தடைவீர்கள். அதாவது இறைவனை அறிந்து கொள்வதன் மூலமாக
காரியங்கள் அனைத்தும் நிறைவேறுகின்றன. பாருங்கள், தேவதைகளுக்கு முன்னால் இயற்கையோ சரணடைந்து தாசியாக ஆகிவிடுகிறது. இந்த 5 தத்துவங்கள் சுகஸ்வரூபமாகி மனதிற்கிசைந்த சேவை செய்கின்றன. இந்த சமயம் மனம் விரும்பிய சுகம் கிடைக்காததால் மனிதர்களுக்கு துக்கம், அமைதியற்ற தன்மை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. சத்தியுகத்தில் இந்த இயற்கை மிகவும் மதிப்புடன் நடந்து கொள்கிறது. தேவதைகளின் ஜட சித்திரங்கள் மீது கூட வைர வைடூரியங்களை பதிக்கிறார்கள். அப்படியானால் அவர்கள் சைத்தன்யத்தில் வெளிப்படும் பொழுது அந்த சமயத்தில் எவ்வளவு வைபவங்கள் இருக்கும். இந்த சமயம் மனிதர்கள் பட்டினியால் சாகிறார்கள் மற்றும் ஜட சித்திரங்கள் மீது கோடிக்கணக்கான பணம் செலவு செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆக இது என்ன வித்தியாசம்? நிச்சயமாக அவர்கள் இந்த மாதிரி உயர்ந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள். அதனால்தான் அவர்களுக்கு நினைவு சின்னங்கள் உருவாகியுள்ளன. அவர்களுக்கு எவ்வளவு பூஜை நடைபெறுகிறது. அவர்கள் விகாரமற்ற நிலையில் இருந்த பொழுதும் கூட மலருக்கு சமமான நிலையில் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் நிர்விகாரி பிரவர்த்திக்கு பதிலாக விகாரமான இல்லறத்தில் சென்று விட்டார்கள். அதனால் அனைவரும் இறை தந்தையை மறந்து உலகாய காரியங்களில் ஈடுபட்டுள்ளனர். எனவே முடிவு தலைகீழாக உள்ளது. இப்பொழுது தன்னை சுயம் பரமாத்மா விகார விஷயங்களிலிருந்து வெளிப்படுத்தி நிர்விகார பிரவൃத்தியை கற்றுத்தருகிறார். இதன் மூலம் தனது வாழ்க்கை சதா காலத்திற்கும் சுகமானதாக அமைகிறது. எனவே முதலில் வேண்டியது பரமார்த்தம், பிறகுதான் காரியங்கள். இறைவனின் நினைவில் இருப்பதால் காரியங்கள் தானாகவே நிறைவேறிவிடும். அவ்யக்த சமிஞ்சை நம்பிக்கையின் அஸ்திவாரத்தை உறுதியாக்கி எப்பொழுது பயமற்றவராக, கவலையற்றவராக இருங்கள். மருத்துவர் எப்படி நோயாளிக்கு முதலில் நம்பிக்கை அளிக்கிறார். நோயாளிக்கு நம்பிக்கை ஏற்பட்டு விடுகிறது. இந்த மருத்துவர் மிக நல்லவர், இங்கு எனக்கு ஆரோக்கியம் கிடைத்துவிடும். அதே சமயம் மருத்துவர் எவ்வளவுதான் சிறந்த மருந்துகள் கொடுத்தாலும் நம்பிக்கை இல்லை என்றால் அந்த மருந்து பயனளிக்காது. அதுபோல ஆன்மீக மருத்துவத்திலும் கூட அந்த மாதிரி சக்திசாலியான நிலை இருக்க வேண்டும். அனைவருக்கும் நம்பிக்கை ஏற்பட வேண்டும். இங்கே சேர்ந்து விட்டால் ஏதேனும் பிராப்தி அவசியம் கிடைக்கும். ஓம் சாந்தி.